உற்சாகமான மாலை வணக்கம். இதில் இந்த 10th பரீட்சை திங்கக்கிழமை நடக்க போகுது. இதில் சில கொஷின்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 1 மார்க்கோட ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். செகண்டுக்கு 8,6 தெரியும். தேர்டுக்கு 1, ஃபோர்த்துக்கு எந்த ஆன்சர்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபிஃப்த்து 1 வேர்ட், சிக்ஸ்த், செவன்த், 8th, 9th, 10th. இந்த 14 1 வேர்டு ஓகேவா? 11, 12, 13. இந்த 12லாம் 5, 12, 13 அந்த கான்செப்டில் வரக்கூடிய. ஆனால் நமக்கு 5, 13 அப்படின்றது என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் உயரம். இந்த 8, 8, 8, 8, 8ன்ற தரத்தின் வீச்சு என்ன? அடுத்து கொடுக்கப்பட்டவையில் எது தவறானது? இந்த தவறானது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தவறு தான். 1ஐ விட கிரேட்டரான ப்ராபபிலிட்டி இருக்கவே இருக்காது. சரியா? 15 பாருங்கள், B × A கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. பதினாறு f(1), அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். அப்புறம் அதே எக்ஸுக்கு பதிலாக f(x+1). இந்த ஜிபி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 8th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஜிபினா பெருக்குத்தொடர். Tn = a(r)(n−1). அதுதான் அதோட ஆன்சர். அடுத்து மீச்சிமா. இந்த நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கேட்காங்க. 15, 11, 2. b² - 4ac. இது கிரேட்டர் தன்னா மெய் மற்றும் வெவ்வேறு. ஈக்குவல் 0னா மெய் மற்றும் சமம். b² - 4ac <0னா கற்பனை அல்லது மெய் இல்லை அப்படின்னு வரும். இந்த படம் போட்ட கணக்கு. இந்த கோடு நேர்கோடு இது வழியாக செல்லுது. அப்போ பி ஆனதுக்கு இணையாகுமா அப்படி ஒரு கேள்வி. டேர்ன் ஓவர்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, திருப்புக தான் PTO அப்படின்னோட. நீ சின்ன பிள்ளைனால வெறும் டேர்ன் ஓவர், பெரியவங்கன்னா ப்ளீஸ் டேர்ன் ஓவர் அப்படின்னு இருக்கும். சாய்வை கான். m = -x கெழு y கெழு. இந்த முற்ற ஒருமையை நிரூபிக்கணும். ஒரு உருளையின் வடிவ பீப்பாயின் உயரம் 20, அடிப்புற ஆரம் 14, உயரம் ஆரம், அதன் வளைபரப்பு 2πr ஆச்சா? சம ஆரங்கள் கொண்ட கூம்பின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண். முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண். திட்ட விளக்கத்தை காண். அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்க்கணும்.
ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இந்த கூட்டுத்தொடரில் -54வது -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? ஏ 8ஐ விட குறைவான இயலெண்களின் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்கள். சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம். இந்த கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி பார்த்துருக்கோம். இந்த 30 f(-3), f(2), f(7), f(1), f(4), f(8), f(-2), f(6), அப்புறம் f(4) ஆல்ரெடி, f(-2) ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கணும். 3 + 3 3 ப்ளஸ் அதுக்கப்புறம் 333 என்ற தொடர் வரிசையில் என்னாவது டேம். இதுமாதிரி 5 5 5ன்னு வச்சு ஒரு கணக்கு செஞ்சுருக்கோம். 9x⁴ + 12x² + 28x² + ax + b என்ற முழு வர்க்கம் எனில் அந்த ஏயும் பியோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கணக்கை கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு பாதி தெரிஞ்சிடும். சரியா? இந்த ரேகா கணக்கு. இந்த ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகள் 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து வைக்க அல்லது அலங்கரிக்க இயலும்? AB the whole transport equal to B transport A transport. பித்தாகரஸ் தேற்றத்தை எழுதி நிரூபிக்கணும். இந்த 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இதில் நாற்கரத்தின் பரப்பு ஃபார்முலா தெரியும்ல. இந்த 2 கோடுகள் கொடுத்துருக்காங்க. சந்திக்கும் புள்ளி வழியாகவும் இந்த கோட்டிற்கு இணையாக அமையும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஒரு கோபுர உச்சி, அதன் மீது 5 மீட்டர் உயரமுள்ள கம்பம் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியிலிருந்து கம்பத்தின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும், கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஏ என்ற புள்ளியை 45 டிகிரி இறக்க கோணத்திலும் பார்த்தால் கோபுரத்தின் உயரத்தை நாம் காணணும். இதே 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக வடிவ பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? ஒரு ஆசிரிய மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் 60 பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார். 8 மாணவர்கள் முறையே பக்கங்கள் மட்டும் நிறைவு செய்தனர். மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண். 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 4க்கு சமமாக, 10ஐ விட பெரியதாக, 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண். இந்த உள்ளீடற்ற ஓர் அரைக்கோளம் வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டர் வர்ணம் பூச 0.14 ரூபாய் செலவாகும் என்றால் அதன் உட்புற மற்றும் வெளிப்புற வட்டங்கள் முறையே 20 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும்? இப்போ இந்த 43வது கணக்கில் ரெண்டு கொடுத்துருக்காங்களா கணக்கு. 44 கிராஃப். இதுலேயும் ஒரு 2 கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒன்று தான் எழுதணுமா? நல்லா பார்த்து எழுதுங்க. இது ஒரு பாடசாலை சம் தான். இந்த பாடசாலையில் கேட்ட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். நன்றி, வணக்கம்.